மஞ்சள் குருவி. உங்க மண்டை பூரா மஞ்சளா இருக்கு, அதுக்குத்தே மஞ்சள் குருவிட்டு போ. 5 நாளி அரிசி வேணும், அஞ்சு நாள் அரிசி வேணும், அதுக்கு மேத்த உமால் வேணும். இஞ்சி கத்தரி காயும் வேணும், இஞ்சி கத்தரி காய் வேணும், பிரட்டி உருட்டி முழுங்க வேணும். அறிவோ வழி நாராயணா அறிவோ வழி நாராயணா அச்சுதா இந்த வாசுதேவா நாராயணா ஏ நாராயணா ஏ நாராயணா. ரொம்ப ஒரே தாவளை இழுவையா இருக்கு. அபிஷ்டு. ஓ தாத்தா, இவாளை பத்தி தெரியுமா? வீடியோ கவர் ஆகுது. எங்க முகம் தெரியுதா தெரியலையானே? இவாளை பத்தி தெரியுமா இல்லையோ? தெரியாத எங்கிட்ட கொடுத்துருங்க. காசி மாநகர கஷேத்திரத்திலேயே நான் ஒரு பெரிய புள்ளி. அடி பெரிய புள்ளிண்டா இவ்வளவு அகலத்துல இருக்குமா? ஏங்கானு பெரிய மனுஷாள். சொத்துலையும் குறைச்சல்ல, சுகத்திலையும் குறைச்சல்ல. வேற எதுல குறைச்ச? சொத்துன்னா என்ன தெரியுமா? சொத்துனா என்ன? மனுஷன் சொத்துன்னு போற வரைக்கும் தான் சொத்து. சரி, சொத்துன்னு போயிட்டோம்னா சொத்து நம்ம கூட வராது. ஆமா ஆமா. சுகம்னா என்ன தெரியுமா? சுகம் அதுதான் பொம்னாட்டி. ஓஹோ, நேக்கு 7 பேரு. 7 பேருக்கும் பிள்ளை இல்ல. 7 வச்சு என்ன கிடகிடா மத்துறீங்களா? ஏங்கானு எவளுக்காவது ஒருத்திக்கு பிள்ளை இருக்கும் அப்படி நினைச்சிட்டு மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருந்தேன். சரி, கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒருத்திக்கு கூட பிள்ளை. 7க்கும் எத்தனை குழந்தை இருக்கு? அதானே இல்ல. இல்லையா? ஆமா. அப்ப பேசாம ஏன்ட்ட 2, ராமலிங்கம் நெட்ட 2, இந்த ரிஷிகேஷ்ட 2 இப்படி மாத்தி விட்டுருங்க. குட்டி வாரம், குட்டி வாரத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பாகத்தை பிரிச்சுக்கலாம். சரி, இப்படி யாராவது இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்காளா? அட உங்களுக்கு தேங்க மருந்து இல்ல. என்னல இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல இல்ல தாத்தா, உங்களுக்கு மருந்து தீர்ந்து போச்சு. எங்கிட்ட இருக்கிற மருந்தை வச்சு பயன்படுத்தி பார்ப்போம். அப்ப என்கிட்ட வந்து அதுலயாவது பழிக்குதாண்டு. இப்ப என்கிட்ட வந்து சங்கதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, சங்கதி போட மாட்டீங்களே. நரைக்க தானே விரைக்குது பூராமே. என்ன விரைக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நான் ஏன் பிள்ளை பக்கல தெரியுமா? எதனால? பிள்ளை போட்டா பொண்டாட்டி கிளவியா போயிடுவான். பர்றா மண்டபுர மூளையா இருந்திருக்கே தாத்தாவுக்கு. கோடி சேலையும் ஒரு வெள்ளைக்கு, குமரி பொண்ணு ஒரு பிள்ளைக்கு. ஆமா, 1 லட்சம் ரூபாய் போட்டு புடவை எடுத்துட்டு வந்தாலும் சரி, சரி தண்ணியில போட்டு நினைச்சு பழச்சிட்டு வந்து காயப்பட்டா பழம். தாத்தா குழந்தை பெத்தா கிளவி ஆயிரும். ஆமா, ஆகையினால இந்த ஏழை என்ன செய்யறீங்க, மதுரையில பொருட்காட்சின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கொண்டு வரிசையா உட்கார வச்சிருங்க. அது ஒரு ஊர் பேரா அச்சு குலையாம அப்படியே இருக்கும். அங்க பொருட்காட்சியில வச்சா எல்லாரும் பாப்பான். நான் ஒரு ஆளு பாக்குறதுக்கு தான். அப்படியா? ஆமா. புடவை அப்படியா தண்ணியில நினைச்சு புளிஞ்சு காயப்பட்ட பழசா போயிடுச்சா? ஆமா. பொம்னாட்டி அப்படித்தான். எப்படி கட்டி சட்டான பந்து மாதிரி கூட இருக்கட்டும், சரி ஒரு குழந்தை பெத்துட்டாடா கிளவியா போயிடுவான். ஆமா, அதனாலதான் அப்ப குழந்தையே பெக்காம என்னுடைய பொம்னாட்டி 7 பேர் கரணப்புரியா இருக்கு. என் பொம்னாட்டி 7 பேரையும் குமரியாவே வச்சு பார்த்துட்டு அவளுடைய தோப்பண்டத்துல இருந்து எப்படி வந்தாலோ அப்படியே இருக்காளோ அப்படியே வச்சுட்டு உங்க தலையில தீயப்பொறி வச்சுட்டு போக வேண்டியது. ஆமா, அதுக்காக நான் சும்மா இல்லைங்கானு கை வேலை வாக்க ஒருத்தனை வச்சிருக்கேன். கை வேலை பார்க்கறதுக்கா? அதுதான் இந்த குஞ்சு பொறிக்கல. எங்க என்னால பார்க்க முடியாத கை வேலைகளை மாத்தி பாக்குறதுக்கு. அதனாலதான் குஞ்சு பொறிக்கல. பிள்ளைக்கு பிள்ளையா தெரிஞ்சு போச்சு. வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா நான் வச்சிருக்கேன். அவனை யார வச்சிருக்கீங்க? அடே அம்பே கிட்டு கிட்டு அந்த ஞாபகம் முத்தையா முத்து. என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்ணே எதை ஆட்டுற? கொட்டையை ஆட்டுறாப்ல. கொட்டையவா? நான் இங்க இருக்கையில அங்கே யாரு கொட்டையை ஆட்டுற? மாமியை வச்சு நீ தள்ளுறியா? வாடா, என்ன பண்ணிட்டு இருக்கவன்? ஒரு மனுஷன் எத்தனை வேலையை தான் செய்யறது? இந்த கிழட்டு பேருக்கு அறிவே இல்லை. டே முத்தையா முத்தையான்னு கூப்பிடுறது. என்னதாத்தான்னு சொன்னோம்னா ஒரு வேலையை சொல்றது. சரி, அந்த வேலையை செஞ்சு முடிக்க விடணும்ல, அதுக்குள்ள முத்தையா முத்தையான்றது. என்னதாத்தானுக்கிறோம்னா அடுத்த வேலையை சொல்றது. சரி, அந்த வேலையை செஞ்சு முடிக்க விடணும்ல, டே முத்தையா முத்தையான்றது. என்னதாத்தானா அடுத்த வேலை. இப்படி மாற்றி மாற்றி வேலையை சொல்கிறானே தவிர ஒரு வேலையை கூட உருப்படியாக செஞ்சு முடிக்க விடுறா இல்லை. கடைசியில் நான் தான் சரியாக வேலை செய்யலைன்னு என்னைத்தான் குறை சொல்லிட்டு கிடைக்கான்.
உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த காசி மாநகரத்திலேயே எங்க தாத்தா தான் செல்வந்தேன், பணம் அவ்வளோ பணம் வச்சிருக்கான், அவ்வளோ பெரிய பணக்காரன். என்ன பண்ண, கேடு கெட்ட கஞ்சப்பைய பிச்சைக்காரன் வந்து 1 ரூபா கூட போட மாட்டேன் மூதேவி. இதில் இந்த மனுஷனுக்கு 2 கண்ணும் தெரிய மாட்டேங்குது, 2 காதும் தெரிய கேட்க மாட்டேங்குது. இதில் 1 கொண்டாட்டி 2 கொண்டாட்டியா 6 கொண்டாட்டி கட்டினான். 6 பேருக்குமே குழந்தை இல்லை. அதோட பேசாமல் இருக்கணும்ல. இப்போ 7ஆவதா ஒரு மாமி கொஞ்சம் வயசு பிள்ளை கொமரி பிள்ளை கட்டிட்டு வந்திருக்கான். சரி, அவங்களுக்கு அது குழந்தை இருக்குமா, அவங்களுக்கும் குழந்தை இல்லைங்க. சரி, ஒரு இளவட்ட போய் இருக்கானே, கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கானே, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கு இந்த கல்ட்டு பிள்ளை கறி வருதா, இவன் தான் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வர்றானே தவிர நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறாள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பொதுவாக குடும்பம் இருந்தால் புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு நேரம் சண்டை உடனே சந்தோஷமாக இருக்கணும். இவங்க வீட்டில் 7 உண்டாட்டி கட்டி ஒரு நாள் கூட சண்டையோ சத்தமாக வரல. எப்படியாவது இந்த கிளடுக்கும் 7ஆவது மாமி மலடுக்கும் ஒரு சண்டையை மூட்டி விடணும். இவங்க 2 பேரும் அடித்து மல்லு கட்டி ஊர்லணும். அதை நான் வேடிக்கை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. தாத்தா கூப்பிட்டார், என்ன விஷயம் தெரியல, சந்தர்ப்பம் பார்த்து பொய்ய சொல்லி மூட்டி விட்டுற வேண்டியதே. தாத்தா நாய் நாய் என்ன கலட்டு நாய், நீ என்ன கலட்டு நாய், சுரம்பாளின் கண் அம்பி. ரொம்ப நாளி ஆயிடுத்தோ, ரொம்ப நாளி ஆயிடுச்சு. பக்கத்துல வாயப்புடி, வாய காட்டாய், வாய் இப்படிங்கிற வாய பிடிக்கிற வாய பிடிக்கிறீங்க அம்பி. தாத்தாவுக்கு 7 தாரம் கட்டி பிள்ளை இல்ல. ஆமா, அதனால உன்னை நான் தானே வச்சிருக்கேன். நீங்க மட்டுமே என்ன வச்சிருக்கீங்க, உங்க பொண்டாட்டி 7 பேர் என்ன வச்சிருக்காங்க. படுவா, நீங்க மட்டுமா படுவான்றீங்க, உங்க பொண்டாட்டி 7 பேர் தான் படுவான்றாங்க. படவாண்டு திட்டின்னு திட்டுறாங்க. தாத்தா தாத்தா வந்து நாளைக்கு ஆயிடுத்து, ஆசனத்தை எடுத்து போடு. எதுக்கு கழட்டு போய் அவன் போக்குல போயிடுவான். கொக்கமுக்கு வெம்பாட்டுக்கு வேலையை விட்டு நிற்கிறேன், சோத்துக்கணும் உழைக்கிற சோத்து தூய்மையா. தாத்தா ஆசனத்தை எங்க ஓட, என் தலையில ஓடு. போடுறா, நமக்கு தேவையா போ, சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போவோம். நமக்கு தேவையா வேலைக்காரனோ நீ, கிழவனோ நீ, வேலைக்காரனோ நீ அப்படி திட்டின்னு இருக்கேன். கிழவனோ நீ அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி போடு. என்னதுக்கு நமக்கு தேவையா, உன்னை ஆத்துல வச்சிருக்கேன் பத்தியா, ஏன் தலையில ஏன் செருப்பை கலத்தி நானும் அடிச்சுக்கிறணும். வலது கால செருப்பா இடது கால செருப்பா, ஏண்டா எந்த செருப்பா இருந்தாலும் செருப்பு தாண்டடா. செருப்பு தான், செருப்பு நீங்களே வலது கால செருப்பு அடிவே உட்கார்ற மாதிரி போட்டு விடு. அம்பி, தாத்தாவுக்கு அண்டவாய்வு, வெடுக்கு சொடுக்குன்னு உட்கார முடியல, எந்திரிக்க முடியல. புடிச்சு வைக்கிறியா? புடிச்சு வைக்கவா, நல்லா போச்சா. இடுப்பா புடிச்சா அதுல வையி. வீச்சமிழ்த்த வையன் அப்பா, கிருஷ்ணமூர்த்தி வீட்டுல நல்ல சாப்பாடு தூரு புடுங்குது. என்ன தத்து புத்துன்னு உளறின்னு இருக்க, நல்ல எண்ணத்தை திட்டு தொலைச்சு அப்படி வீசி கண்ணத்துல போடு. கண்ணத்தை காட்டு. ஓ கண்ணத்துல எதுக்கு? பகவான் போயின்னு இருக்கார், வாய் பகவான் போயின்னு இருக்கிறச்சே தப்பா பேசப்படாது. தொட்டி தரிசனம் பண்ணிக்கோ. அதை தொட்டு கும்பிட்டா குடும்பம் குண்டியை தூக்கிறேன். நீ போட்டா வாய் பகவான், நான் போட்டா மட்டும் குஜுவு. அம்பி ஒரு தாக்கோல் என்ன மறந்தே போயிட்டன். வேத பாராயணம் கேட்டா புத்திர சந்தானம் உண்டாகும்னு பெரியவா சொல்லிட்டு இருந்தா. சரி, அதன்படி ராமான் ஜெயங்கரகத்துக்கு காலை கட்டி வேத பாராயணம் கேட்க விட்டு வர சொன்னேனாலியோ, நீ வந்துட்டாய். அவ எங்க? இதான் சந்தர்ப்பம், மூட்டி வர வேண்டியதேன். தாத்தா உங்க பொண்டாட்டி என்ன கூட்டிட்டு போனேன். இங்க சொல்லாத, நான் அப்படி முச்சந்தி வீதியில போய் சொல்லிட்டு வா. ஜாய் ஜாய் மூதேவி, நீங்க தானே சொல்ல சொன்னீங்க அங்க போய். இதெல்லாம் இப்ப அப்படி சொல்லக்கூடாதுடா. தாத்தா மாமியை அழைச்சிட்டு போனே அப்படின்னு சொல்ல. எல்லாம் ஒண்ணுதானே தாத்தா. சரி சரி, உங்க பொண்டாட்டி நான் தள்ளிட்டு போனேன். அத காலி இது மோசமா இருக்கு. சரி தாத்தா, அழைச்சிட்டு போனேன். மாமியை ஏற சொன்னேன். எதுல? வண்டியில. அவ ஒத்த கால தூக்கிட்டு ஏறினாங்க. ஒத்த கால தூக்கிட்டு ஏறும்போது ஏற முடியல. டேய், அவ வந்து புதுசு, வண்டியில ஏற தெரியலைன்னா நீ கொஞ்சம் மடிசார் கட்டி இருந்தாங்க, புடவை தடிக்கிட்டு. ஆமா, அப்புறம் மாமி ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து போட்டு ஏற சொன்னேன். எதை? மாடு வண்டியை விட்டு மொட்டையா சொல்லக்கூடாது, முழுசா சொல்லணும். அதுதான் மசர்லி போட்டா சொல்ல முடியும், முழுசா சொல்லி பழகிக்கோ. மாடு அவுத்து போட்டு மாமி ஏற சொன்னேன். ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. லவக்கு நீ தான் பிடிச்சிக்கிட்டாங்க. எதை? குத்துக்காம்ப கீழே விழுகாம இருக்கிறதுக்கு. மாடு 2 வண்டியில பூட்டினேன். பூட்டிட்டு மாமி உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டுனேன். எதை?
மாட்டை ஓட்டினேன். ஐயங்காலத்துக்கு போயிட்டான். தப்புன்னு வந்துருவேன். ஐயங்காலத்துக்கு போயிட்டான். எல்லா மாமியும் பாராயணம் கேட்டாங்க. நம்ம மாமியும் பாராயணம் கேட்டாங்க. எல்லா மாமியும் பாராயணம் முடியுமா வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. நான் எங்க இருக்கேன்? வெளியே இருக்கிறேன். சரி கர்மா வீசி கிடக்குமே. பன்னி மாடு பாதுகாவலா இருக்கேன் தாத்தா. சொல்றா என்னடா எல்லா மாமியும் போயிட்டாங்க, நம்ம மாமியை காணாம நான் வேகமா நான் போறேன். என்னை பார்த்ததுமே ஐயங்கார் டப்பு டப்புன்னு கதவை சாத்தினாரு. வர்றா என்னடா அப்படி கதவை சாத்துறாரு, அப்படி உள்ள என்னதான் நடக்கும் அப்படின்னு ஓட்டையில வாக்குறேன். என்ன ஓட்டையில? சாவிகார ஓட்டையில மாமி உட்கார்ந்துருக்காங்க. ஐயங்கார் போடுறாரு. எதை? தாளம் போடுறாரு. எப்படி? தூக்கி நர்றான் தூக்கி நர்றான் மரத்தேப்பு மரத்தேப்பு டப்பு 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 டப்பு. ராமாயணத்துல சீதையை தூக்குனாராம்ல, அதத்தான் பாட்டு பாடிக்கிட்டு கிடந்தாரு. அது மட்டுமா தாத்தா பெரிய சமாச்சாரம் நடந்து வச்சு தாத்தா. மாமி ஐயங்கரத்துல படுத்துட்டாங்க தாத்தா. சபாஷ். அவளை படுக்க போட்டுட்டு நீ வந்துட்ட. ஆமா ஆமா கை கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட புண்ணியவான் தெரியுமா? டேய் உன்ன மாதிரி புண்ணிய வாங்கி இருக்கவும் தான் என்னன்னு தெரியல. நம்ம ஊரை பக்கம்லாம் கம்மாக்கெல்லாம் பெருகி கழுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஊரணியை பார்க்குற வெறும் ஊரணியாக கிடக்கு. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஒன்றை மாதிரி புண்ணியம் வாங்கி இருக்கவும் தான். அம்மா மாதிரி இருக்கிற பொம்நாட்டியை கொண்டு போய் அடுத்த வீட்டில் படுக்க போட்டுட்டு நான் படுக்க போட்டுட்டு வந்தேன்னு சொல்றியே, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு செத்து போகலாம்போ. நான் என்ன மைத்தியா சாகணும்? படுத்தது ஓ மூட்டை தானே, நீ போய் சாகு. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், பெரிய விபச்சாரம் நடந்து வச்சு. இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரியுமா? நான் போய் சொல்லுவேனா? நம்ம குடும்ப மானம் போயிரும்ல. நம்ம ஊர்ல உள்ள மூக்காய் கிளவிட்ட மட்டும்தான் சொன்னேன். சபாஷ்ரா இனி யாரும் போற ஊர் ஊரா பத்த வச்சு விட்டுருப்பா. நான் அப்படி வீதியில போனேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவா? இந்த மாதிரி பொண்டாட்டியை கூட்டி கொடுத்து போய் படுக்கப்பட்டு போய் அவளை கூட்டியாந்து என்கிட்ட விடு. எவ்வளவு தருவ? 500 ரூபா விடு. ஏண்டா ஏன் பொண்டாட்டியை கூட்டியாந்து என்கிட்ட விடுறதுக்கு நோக்கதுக்குடா ரூபா கொடுக்கணும்? நீன்றதுனாலதான் 500 ரூபா. இதே வேற ஆளா இருந்தா 1000 ரூபா. இதே சோழியாத்தான் திருவ வருமானம் தாத்தா, நல்ல வருமானம். எந்த செய்யுளி உண்டு, சேதாரம் கிடையாது, எந்த செலவும் கிடையாது. நம்ம பாட்டு ஒரு மஞ்சள் போய் ஒரு பெய்தே பொருள் ஏன் விட்டது வியாபாரம் பார்க்கறவே நீ என்ன சொல்றீங்க? டேய் அவ இங்க வரட்டும், அவ காலு முறியணும் இல்ல உன் கோலு முறியணும். நக்கி பாக்குறியா? நீ செய்ய உன்னால அதைத்தான் செய்ய முடியும். இன்னைக்கு பாக்குறியாடா? அவ இங்க வந்தான்னா என்னைய கேட்காம அவளை உள்ள விடாத. நீயே உள்ள விடல, அப்புறம் நாக்கு உள்ள விட போறேன். அகத்துக்குள்ள விடாதடா. சரிங்க, முத்தத்தோட நிறுத்திக்க. முத்தம் கொடுத்தே நிறுத்திடுறேன். பாயப்பாரு மூதேவி. முத்தம் அந்த முத்தமா சொன்னேன். நம்ம அகத்துக்கு வெளியில இருக்கா இல்லையா வெளி முத்தம், அந்த முத்தத்தோட நிறுத்திக்க. அப்படி அகத்துக்குள்ள விட்டுறாத. அடேங்கப்பா, ஒரு வழியா கிளட்டு போயிட்ட பொய்ய சொல்லி மூட்டி விட்டாச்சு. கிளட்டு போய் கோவத்தில் போறேன். நீ மலடு மாமிதேன், அதுட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி மூட்டி விட்டா 2 பேரும் அடிச்சு மல்லு கட்டி உருண்டுக்குருவாங்க. என்ன பொய்ய சொல்லலாம்? இதை சொல்லுவோமா? அதை சொல்லுவோமா? இதைத்தான் சொல்லணும். ஏன்னா எந்த பெண்ணும் வட்டி சொத்தை விட்டு கொடுப்பாங்க, வாழ்க்கையை விட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இந்த பொய்யத்தான் சொல்லணும். தாத்தாவை கூப்பிடுவோம், கூப்பிட்டு சொல்லியாச்சு. நீ மாமியை கூப்பிடணும். என்ன சொல்றது? மாமி என்ன பண்றேன்? சாணம் போடுறாங்களா? காலையில் 5 மணி என்ன தானே சாணம் போடுவாங்க. ஓ ஸ்நானம் பண்றாங்களா? சீக்கிரம் வாங்க, தாத்தா உங்க இதை பார்க்கணும்ன்றார் முகத்தை.
இங்க பாருங்க. மாமி மாமி ஐயர் மாமி 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 ஐயர் மாமி 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 ஐயர் மாமி நம்ம தத்தா நல்ல தத்தா இப்ப ரொம்ப கெட்டு போனாரு. அத சொன்னா வெக்க கேடு, அத சொன்னா தீமான கேடு. மாமி மாமி ஐயர் மாமி நம்ம தத்தா நல்ல தத்தா இப்ப ரொம்ப கெட்டு போனாரு. ஏன்டா அம்பி அழுகிறேன்? டேய் என்னடா ஆச்சு? உங்களுக்கு எதுல குறைச்சல்? உங்களுக்கு மண்டையில குறைச்சலா, இல்ல உங்களுக்கு தொண்டையில குறைச்சலா, இல்ல உங்களுக்கு புடவையில குறைச்சலா? அப்படி சொல்லேன்டா. உங்களை விடவா அழகுல உங்களை விடவா இன்னொரு பெண் தாத்தா? யாருமே இல்லடா அம்பி. சத்தியமா கேக்குறேன், உங்களை விடவா சீசிராட்டு கொண்டு வந்ததுல உங்களை விடவா இன்னொரு பெண் தாத்தா? என்கிட்ட ஒரு மாமியை பத்தி உரிமையோட கேக்குறேன், உங்களை விடவா அந்தஸ்துல உங்களை விடவா ஒரு பொம்னாட்டிய பார்த்து எப்படா பேசுறேன்? அபிஸ்ட் அபிஸ்ட் அப்படிலாம் பேசப்படாதுடா. நான் கேக்குறேன் மாமி, தாத்தா அப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண? துரோகம் பண்ணிட்டேன் மாமி. என்னடா துரோகம்னா? கருப்பா இருக்கல்ல? ஆமா, புல்லுக்கட்டு கருப்பா இருக்கா. என்ன வேதனையில கரலுக்கு தந்தாப்புல அவசரமா போறேன். சரி கருப்பா இருக்கல்ல? ஆமாடா. என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? எப்ப என்ன பண்ணுவா? வழக்கமா கொல்லப்புறம் வந்து கொல்ல ஒரு புல்லு போட்டுட்டு போயிருவா. புல்லு கட்டு போடுவாள்ல? ஆமா. நீ கருப்பை வேகமா புளுத்திட்டு வந்தா. புல்ல தூக்கிட்டு வந்தா. அபிஸ்ட் அபிஸ்ட் பதட்டத்துல வேகமா சொல்றேன் மாமி. நீ கருப்பை வேகமா புளுத்திட்டு வந்தாளா? புல்ல தூக்கிட்டு வந்தாடா. சரி மாமி, நிறுத்தி நிதானமா வச்சு சொல்றேன். பேசப்படாதுடா. புல்லு கட்டு தூக்கி கிட்டு வந்தானே பிடிச்சோம் மாமி. அவருக்கு இடம் கொடுக்கணும் மாமி. புல்லு எடுத்துட்டு வந்தா. சரி. வந்தவ கொல்லப்புறமா போட்டான். போட்டவள தாத்தா சும்மா இருந்தாரு. என்னடா பண்ண? ஏய் வாடி உன்னை தாண்டி. டேய் யார பார்த்தா ஆந்திர ஊங்குற அப்படின்ற அப்படியே இப்ப மட்டும் எல்லாம் உன்னத இப்ப மட்டும் ஊன்ற காலையில டாட்டா காமிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுற. என்னையடே உன்னை பத்தி தெரியுமடி அப்படின்னு தாத்தா கருப்பாய் கூப்பிட்டாரு. என்னடா அப்படி கூப்பிடான்னு பாக்குறேன். லவக்கு நம்ம இதை பிடிச்சா எதை பிடிச்சா? கைய சுத்தரிச்சு உங்களை கைய பிடிச்சிட்டாருன்னு பாக்குறேன். 2 பேர் ரூம் போனாங்க. எங்க போனாங்க? நாங்களும் நினைச்சு என்ன வாடகை கொடுக்க மாட்டாரு. 2 பேரும் போனாங்க. என்னடா பண்ண போறான்னு பாக்குறேன். வைக்கப்படுப்புக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்னடா சொல்ற? எப்பயும் காத்து வைக்கப்படுப்பு எப்படி ஆடும்? எப்படி ஆடும்? ஆடும். ஆமா. இன்னைக்கு எப்படி அடிச்சு தெரியுமா? எப்படி அடிச்சு? இருடா அம்பி, அது என்ன இப்படி இப்படி அடிச்சு என்னோட இப்படி ஆடுதுன்னு வேகமா நான் போறேன். சரி. நான் போறதுக்குள்ள கருப்பாய் போட்டு அழிச்சு என்னைய பாரு மாமி, கருப்பாய் துணி எல்லாம் கசங்கி. என்னடா சொல்றேன்? 2 பேரும் வெளியே வந்தாங்க. என்னடா அப்படி வர்றாங்களேன்னு வேகமா போய் நாய் பேர் பெட்டாலே நடக்க வைக்கல வலிச்சு கொண்டு மாடுகிட்ட போடுறேன். நம்ம மாடு மோந்தான் பக்குது. ஏன்டா? மூத்திரம் மஞ்சள். அது மட்டும் இல்ல மாமி, நம்ம அகத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உங்க பீராவை திறந்து. ஏன் பீரா? அருமையான பீரா மாமி. சின்ன பீராவா இருந்துச்சா உங்க பீரா? சரி, பீராவை திறந்து எத்தனை மாமி புதைய போனோட்டேன். மாமி உங்க பீரா இருக்குல்ல, சின்ன பீரா, அந்த சின்ன பீரா 2 பீராவை திறந்தாரு. முதல் ஒரு பீராவை திறந்தாரு. சரி. அதுல இல்ல. 2வது பீராவை திறந்தாரு. அதுல இருந்துச்சு. என்னதுடா அம்பி? புடவை. ஓ, சுங்குலி புடவை. 1 முழம் 2 முழமா 16 முழம் சேலைய உள்ள விட்டுட்டு கிழிச்சாரு. என்னடா சொல்றேன்? தாத்தா கண்ண லூசா பிடிச்சிருக்கு. என்னடா கிழிக்கிறான்னு பாக்குறேன். பாதி புடவை மடிச்சு கருப்பாயிட்டு கொடுத்துட்டாரு. பாதியை மடிச்சு உங்க பீராக்குள்ள வச்சுட்டாரு. எதுக்குள்ள? என் பீராக்குள்ள. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா விறுவிறுன்னு உள்ள போய் உங்க சேலையை தூக்கி பாருங்க, கிழிஞ்சிடும். பீரோக்குள்ள இருக்க சேலைய இல்லைன்னா கருப்பாய் வீட்டுக்கு போய் கருப்பாய் சேலையை தூக்கி பாருங்க, அங்கே கிழிஞ்சிருக்கு. தாத்தா துறா அப்படி இன்னைக்கு அவர் வரட்டும். உன்னி அவர் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். தாத்தோ சீக்கிரம் வாங்க தாத்தோ. தாத்தோ கிளண்டு போயிடு, காது கேட்காது. பொண்ணு சிரிக்க பொண்ணு செவத்த பொண்ணு சிரிச்சு வந்தது. கேத்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்கம் வந்தது. பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. சிரிச்சு வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்தது, மயக்கம் வந்தது. பாரு தெரியும், எடுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும். இந்த பாரு தெரியும், இழுத்து வளர்ச்சி என்ன பாரு தெரியும். இங்கே பாரு தெரியும், எடுத்து வளர்ச்சி என்ன பாரு புரியும். அகத்துக்காரி
ஏண்டி அக்கிரகாரமே காரி துப்புது, வீதியில போக முடியல, போற வர வச்சு நிப்பாட்டுங்க. ஏன்னா இல்ல நீங்க நிப்பாட்டுங்க. என்ன பண்ணு பொம்னாட்டி அடிக்கி அடுத்த பாத்துக்கு போனோமா, வேத பாராயணம் கேட்டோமா, காலரது அகத்துக்கு திரும்பி வந்தோமா அப்படிங்கிற விட்டு ராமானுஜயங்கர் அகத்திலே நான் என்ன பண்ணேன், அப்படி என்ன தப்பு பண்ணேன் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ராமானுஜயங்கர் அகத்துல படுத்தையா படுக்கலையா? ஐயோ என்ன பார்த்து என்ன சொல்லிட்டாரு பாருமா. அப்ப ஐயோ ஐயோ இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ண முடியும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க சொல்ற தப்புக்கு என்னமோ சொல்லி மறைக்கிறீங்களா? என்ன என்ன பண்ணேன் நானு? என்ன புள்ளுக்கொட்டு கருப்பையோடு போய் சேர்ந்துக்கிட்டு புள்ள புடவை கொடுக்கலையா? புள்ளுக்கட்டுக்கார கருப்பாய்க்கு புடவை ஏத்தி கொடுத்தனா? நோக்கு சொன்னது யாரு? எனக்கு சொன்னது யாருன்னா முத்தையா தான் சொன்னா. உங்களுக்கு சொன்னது யாரு? நேக்கு அவன் தானடி சொன்னா. எங்க கூப்பிடுங்க அவனை. வாங்க அம்பி, தாத்தா நோக்காக 2 சீடை உருண்டை வச்சிருக்கேன், வாங்கி வாயில போட்டுக்கோ. சரி அது வேண்டாம், ஒரு ஐஸ் வச்சிருக்கேன், குச்சியை பிடிச்சிக்கிட்டு சாப். அகத்துக்காரி அகத்துக்காரி நான் கூப்பிட்டா வரமாட்டான். சரி நீ கூப்பிடு, ஓடியாரு. அம்பி முத்து என்னடா பாலப்பெல்லாம் தாத்தா குடிச்சிட்டாரு. வட அம்பி. ஆமா சரி மாமி வாங்க. தாத்தா என்ன சொல்றாரு? சேலை தூக்குறாரா? நான் கேக்குறேன், எந்த ஆம்பளையாவது ஒத்துக்குருவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கடா. அவ்வளவு இருக்கு அம்மாவா இருக்கு எண்ணெய் விடுறதுக்கு. தாத்தாங்க வாங்க. அவளை போட போறேன், எண்ணெய் விடுறா. எண்ணெய் விட அவ்வளவு இருக்குமாவா இருக்கு. வா. மாமி என்ன சொன்னாங்க? நான் கேட்கிறேன் இல்லைங்கிறா. படுக்கலைன்றாங்களா? எந்த பொம்பளை அதை ஒத்துக்குருவாங்களா? புடவை போட்டு தாண்டி பிள்ளைய கூட போட்டு தாண்டிடுவா. இப்ப நான் உங்க 2 பேர்ட்டையும் நான் கேட்கிறேன், நீங்க படுக்கல ஒரு தடவை கூட? தாத்தா நீங்க சேலை தூக்கல? தூக்கலடா ஒரு தடவை கூட. தனியத்தை கட்டிக்கலாம். இந்த அம்மா படுக்கலையா, இவங்க சேலையை தூக்கலையா, அப்புறம் புள்ள கிழக்குன்னு உறக்கம் சத்தியம் நான் பார்த்தேன். ஆத்துக்காரி வா, காசு பார்க்காம பார்க்காம பணத்தை போட்டு வாங்கணுமே. எப்ப பார்த்தாலும் சதா அழுதுன்னு இருக்காளே, ஏண்டி எழுதுன்னு இருக்கா? நான் பாக்குறேன் 2ஐயும் முடிச்சு கஷ்டிக்கிட்டு இருக்காங்க. எது 2ஐயும்? 2ஐயும் போ எடுத்துட்டு வாடா. ஆத்துக்காரி அந்த பக்கம் உட்கார்ந்து கடி. இப்பதான் ஆத்துக்கு ஒரு இடம் கொஞ்சம் குழாண்டு இருக்கேன். உனக்கு அது பொறுக்கல அடி. ஏன்னா வாங்க என்னன்னு கேளுங்க. ஒரு பொம்னாட்டி வீட்டுல அழுதுட்டே இருக்காள். பொம்னாட்டியா பிறந்தா கொஞ்சமாவது ஒரு இங்கீத வேணாமா? சின்ன சிறுசுக இப்பத்தான் உட்கார்ந்து பேசின்னு இருக்கு, சந்தோஷமா இருக்காளே, அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா? ஏண்டி நோக்கு ஆத்துக்காரன் பக்கத்துல இல்லாததுனால பொறாம நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கிறேன். அகத்துக்காரி இவளை மிதியடி, 2 மிதியடி. பொம்முனாட்டி எழுந்துரு. முத்தையா ஏன்டா இப்ப அழுதுன்னு இருக்கா? முத்தையா, என் மகன் பாம்பு கிடைத்து இறந்து விட்டானப்பா. பாம்பி ஆடுவாமே. எங்கடா பாம்பு? மாமி பொந்துக்குள்ள போயிருச்சு. இதுக்குள்ள போயிருச்சு.
உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா வாழை பிடிச்சின்னு சேர்த்தேன். அது மண்டைய போயிரு பூரமே போயிருச்சு, பூரா போயிருச்சு. ஏய் போ, ஏய் இங்க வா, இங்க வாடிங்க. ஏய் எங்களை ஏமாத்த பாக்குறியா? முதல்ல காட்டில் நீ குழந்தை நீ செத்தது மாதிரி படுத்துக்கோ, உன்னை தேடி வர்றது மாதிரி வந்துடுறேன். 2 பேரும் எழுந்து ஓடி போயிடுவேன். ஏமாத்த ஐயா போடுறா, டேய் போடுறா போடுறா போடுவா. டேய் 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 ஓடியா டேய் விலங்க போடுறா. விலங்க போட்டு வேலை செய்ய முடியுமா? ஆமா, காலை கட்டி போட்டா வேலை செய்ய அசவு வைக்காதுல. டேய் இங்க வா. நாளைக்கு நம்ம அகத்திலே சிதார்த்தம். சரி, 4 பேர் வருவள், 3 பேர் போவள். அப்ப ஒருத்தன் படுத்துக்கிடுவானா? அதான் நீ அது எப்படி போய் செற்பின் குடம் எடுத்துட்டு வா. அகத்துக்காரி உட்கார்ந்து கடி, படுத்து கடி. அவ கரத்துல கொடு. பொன்னான வாழ்வு தூக்கத்துல வந்திருக்க உனக்கு தண்ணி அகத்துக்கு தேவையான ஜலம் பூரா வந்துடுத்தான்னு கேட்டு எங்கடா அவ தண்ணி வந்தா டானிக் குடிச்சிருவா. நான் சொல்றது கேளுதா. இப்ப இந்த வேலை முடிஞ்சு அடுத்து என்ன வேலை பார்க்கணும்? அகத்துக்காரி என்ன வேலை பார்க்கணும்? மாமி என்ன வேலை பார்க்கணும்? சாணப்பட சொல்லுடா அப்படின்னு கேளுங்க. இடத்துல இருந்து சாணப்பட சொல்றா. இப்ப வராது காலையில. மாட்டுக்காரன்டா சாணத்தை கொண்டு அந்த கம்மா பாக்கா வரப்புல போய் போடு. போய் பசுங்கன்று சாணம் எடுத்துட்டு வா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சனந்துங்கையிலே, ஒற்றையா போகுதையா என்னோட மனசு மனசு, வெட்டல போல் வாடுதையா என்னோட உசுறு. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே, ஒத்த
போகுதையா போகுதையா என்னோட மனசு மனசு வெத்தல புல் வாடுதையா என்னோட உசுறு சாந்து பூணுகு ஜவ்வதனிந்த கையாலே சாந்து பூணுகு ஜவ்வதனிந்த கையாலே இப்ப மக்கிய சாணத்தை வாரி தெளிக்கவும் ஆகினே 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 குங்குமம் பன்னீர் குளிர் அணிந்த கையாலே குங்குமம் பன்னீர் குளிர் அணிந்த கையாலே இப்ப மக்கிய சாணத்தை வாரி தெளிக்கவும் ஆகினே 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 பீடி சிகரெட்டு கஞ்சா பிடித்த கையாலே திரி சிகரத்தில் கட்டாபடி மீது கையாலே இப்ப சாணம் கொலிக்கும் நல்ல பழக்கம் கஞ்சா சீரட்டு பீடி இருக்கிற சின்ன பிள்ளையில கூட கெடுத்து விடுவா போல இருக்க சொல்லி கொடுத்த வாத்தியாரை இன்னைக்கு எங்கடாவ இவளை பத்தி தான் எனக்கு தெரியும் அவ எங்க சந்தி மாமிய அடுத்து என்ன வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்கணும் கேட்க சொல்லுங்க ஏண்டா இங்க வா. உன்ன வேலை பார்க்கணுமா ஏய் ஐயா என் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் குழந்தை ஏதாவது பெற்றிருந்தால் தானே பொம்நாட்டியா பிறந்தவ ஒரு வேலையை பார்த்து முடித்த உடனே குத்துடி முறுக்குடி முறுக்கு முறுக்கு 3 ரூபா 2 ரூபா மனப்பாறை முறுக்கு அப்படியே மிதியடி ஒரு மிதியடி மிதி. அவளை மிதிச்சிட்டு நீ கீழே விழுகிறவாரு ஆமா ஏய் பொம்நாட்டியா பிறந்த ஒரு வேலை பார்த்து முடிஞ்சோன்னா சுவாமி என்ன வேலை செய்யணும் மாமி என்ன வேலை கேட்கணும் சரியா வேலைக்காரிக்கு அதே அழகு அம்பி நம்ம அகத்துல மாறு இருக்கா அடேங்கப்பா 2 மாடு இருக்கு டேய், நக்கப்பல எந்த மாற பாக்குற என்ன மாதிரி ஈச்ச அகத்தி நம்ம அகத்துல இருக்கிற பெருக்கு மாற கேட்டேன் தென்னை மாதிரி ஈச்ச மாதிரி 2 மாடு இருக்குல்ல எந்த மாறு எதிர்ப்பத்துல இருக்கோ அதை எடுத்துட்டு வா கண்ணுக்கு சிக்கிறத பிடிச்சிட வேண்டியதே இது எப்படி செய்ய வேண்டும் எனக்கு பழக்கமே இல்லையே நாங்க இப்படி பிடிச்சி கூட்டுங்க ஆமா கதிரவன் குல துதித்த கண்ணே என் நவமணியே இந்த கேதி வரலாமோடா இந்த கேதி வரலாமோடா மகனே இந்த கேதி வரலாமோடா
ஹலோ கூட்டி எதுக்கு போய் எங்க ஓட விளக்கமாத்தா கூட்டி நடக்க எங்க ஓட குப்பை தொட்டியில போடு. இத பார்க்கல எனக்கு குப்பை தொட்டி மாதிரியாடா இருக்கு. அதை விட மோசமா இருக்கு. அப்ப சுத்தம் பண்ணி விடு கொஞ்சம். அதை போட்டு விட்டு டேய் அங்கே வா. அடுத்து உரல் உலக்கை ஏணி ஐவர் ஒட்டகம் ஓனான். நான் என்ன பாடமா நடத்துறேன் ஏண்டா? டேய் உரல் உலக்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் மேல மரசல திறந்து பதிங்கிற நெல் எடுத்துட்டு வாப்போ. மேல மரச இருட்டா இருக்கு. மாமி சிம்மிடி விளக்க கொடுத்தேன். மாமி வீட்டு சிமிலியில என்ன இல்ல, நான் ஒரு மெழுகு வச்சு வச்சிருக்கேன். அது உருகி போச்சு. அப்பா, என் மகன் எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். நீங்க குழந்தை எதுவும் பெற்றிருந்தால்தானே அதோட அருமை தெரிய போகுது. நீங்க குழந்தையே பெத்துக்கலையே. நம்மள குழந்தை பெத்துக்கிறாதான்னு சொல்லி குத்தி குத்தி காமிக்கிறாடி. ஏண்டி எங்களுக்கு குழந்தை நினைச்சுட்டு இருக்கியா? அகத்துக்காதீங்க, இங்க வா. டேய் அடுத்த வருஷம் பெருங்கலூருக்கு வர்றதுக்குள்ள 10 பிள்ளைய பெத்து நீ ஒரு குழந்தை அப்படின்னு அப்படியே ஆட்டிட்டே வந்துருவான். ஆத்திரத்தையும் குழந்தை உட்காருங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. மயங்க வைத்த கண்ணியர்க்கு மனம் முடிக்க இதயமில்லை. மயங்க வைத்த காளையர் மனம் முடிக்க இதயமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு சேர்த்து வைக்க நேரமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு சேர்த்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. மயங்க வைத்த காளையர்க்கு மனம் முடிக்க நேரமில்லை. நினைக்க வைத்த கடவுளுக்கு சேர்த்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். ஒரு மனதை உறங்க விட்டான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமையா. இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமையா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமையா, கடவுள் செய்த குற்றமையா, கடவுள் பாட இப்பத்தான் எனக்கு திருப்தியா இருக்கிறது. இவ்வளவு வேலையை பார்க்க சொல்லிட்டோமே, இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டோமே அப்படின்னு கவலையா இருந்துட்டு இருந்தேன். அவ சொல்லிட்டா பாத்தியாளா, என்னை சொல்லி குத்தமில்லைன்ட்டா. என்ன உன்னால குத்த முடியலன்னு சொல்லிட்டாங்க. டேய் அது குத்துறது நான் சொல்ல குற்றம்டா. உன்னால நெல்லு குத்த முடியலன்ட்டாங்க. அவளா சொன்னா? டேய் நான் குத்துறதுல கப்பு வாங்கினவன்டா. டீக்கப்பா. டேய் இது என்ன தெரியுமாடி? இது என்ன, இது இது என்னன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? இது மாமி தெரியாது. ஐயோ பாவம். யாரு? இல்ல அவ இந்த சாமான் எல்லாம் தெரியாது சொல்லிட்டு இருக்கா. ஆமா, ஏன்னா அகத்துக்காரியை குத்த சொல்லலாம். தாத்தா ஏழு உன்னாட்டி இருக்கீங்கல்ல, ஆமா. உன் திறமைய நம்ம பெருங்குளூர் மக்கள் கூட பார்க்கணும். எங்க ஒரு குத்து குத்து வைப்போம். அடே அம்பி குத்திடுவேன்.
நான் குத்துனேன்னா ஒரு நாளா தெரிச்சு போயிடும். 10 கூட தெரிச்சாலும் பிரச்சனை இல்லை. உலக்க 2 முறிஞ்சாலும் முறிஞ்சு போயிடும். யாரும் சண்டைக்கு வர மாட்டாளே. அதான் ஒருத்தர் வர மாட்டா. குத்து நல்லா பாத்துங்க. தோற கை தட்டுங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. உன்னை சுத்த சொல்லல, குத்த சொன்னேன். அப்படியா? ஜெய் ருத்ரா. சபாஸ் தாத்தா, உண்மையிலே மனசார பாராட்டுறேன். என்னடா உன்னை கட்டிருக்க இல்ல 7 கொண்டாட்டி. ஆமா. உண்மையிலே அவங்க கொடுத்து வச்சவங்க. என்ன ஏன்னா இவ்வளவு வாரமா உனக்கு ஏன் பிள்ளையே இல்லைன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏன்னா இந்த உரல்ல உள்ள இவ்வளவு பெரிய ஓட்டையே உனக்கு தெரியலையே. சரி, நீங்க தான் வெளி குத்து குத்துறீல்ல மாமி, நீங்களா புடிச்சு உள்ள விடலாம்ல. அவ பழக்கம் இல்லாதவ நீண்டா புடிச்சு விட்டு வச்சிருப்போம். நான் வேணா புடிச்சு விடுவேன். வேணாம், அந்த உரல்ல இல்ல, இந்த உரல்ல. அகத்துக்காரி, அகத்துக்காரி, கொஞ்சம் வர்றியா? கொஞ்சம் வர்றியா? ஒரு 2 குத்து கொடுங்க, குத்துறேன் பாருங்க. குத்தலி குத்தலி ஜெயிலக்கா, குத்தலி குத்தலி ஜெயிலக்கா. ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கை நோக, ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கை நோக, ஒரு கையாலே பாலமுதம் உண்டிருந்த கை நோக, இருகையினால் நெல்லு குத்த எந்தன் தலை விதிவசமோ, இருகையினால் நெல்லு குத்த எந்தன் தலை விதிவசமோ, ஒரு கையாலே பாலமுதம். போங்க, நான் பார்த்துக்கிறேன். காலகண்டே தாத்தாவுக்கு கருமாரிக்கு நெல்லு குத்தே, இருகையினால் நெல்லு குத்தே, எந்தன் விதி விதிவசமோ, எந்தன் விதி விதிவசமோ, காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிரிக்கு நெல்லு குத்த, காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிரிக்கு நெல்லு குத்த. உனக்கு இடம் வசமா வச்சுக்கிட்டு எனக்கு வசம் இல்லாம போச்சு. ஆனா கத்து கொடுத்தது நீதே. சிலம்பாட்டத்துல உன்னை மிஞ்ச முடியாது. இந்த உலக்க நம்ம அகத்துல இருந்துச்சுன்னா சரி தாத்தா, 2 பேருக்கும் பிரச்சனை வந்துட்டே சரி. குட்டி எரிஞ்சிரு. அவ்வளவுதானே. என்னங்க பிடிக்கிறவங்க 2000 ரூபாய். சந்தி, என்னை வந்து சந்தி தாத்தா கஞ்சியை நாய்க்கு வச்சுட்டு ஓயாம கஞ்சி கஞ்சின்னு கேட்டு கிடப்பேன். நான் சந்திங்கிறேன்டா. ஐயா நெல்லாம் குத்தியாச்சுல, எச்சில் படாமல் அரிசி வேறு நோய் வேறு தவிடு வேறு தனித்தனியாக பிரித்து எடுத்து அரிசியை எச்சில் படாமல் மங்கள குண்டாவில் ஊறப்பட வேண்டும். நோக்கு குழந்தை இருந்தா சொன்னது யாரு? கூட சென்ற தோழர்மார்கள் சொன்னார்கள் சுவாமி. உன்னை இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில் வீசிட்டு வருவாயோ எனக்கு தெரியாது. பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ள அப்படியே ஆகட்டும் சுவாமி. செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டு செல்ல வேண்டும். எப்படி மூஞ்சி எப்படி வச்சுட்டா சிரிச்சுட்டு ஏத்தணும். சிரிச்சுட்டே சந்தோஷமா ஏத்தணுண்டி. 3 வச்சிருந்தா அகத்துல விளங்காம போயிடும். சரியா? சிரிச்ச முகமா அப்படியே விளக்க ஏத்திட்டு எச்சியை துப்பி வைப்பேன். காயறதுக்குள்ள வரணும். இல்ல 1000 போய் சொன்னதாக உன் தலையில வச்சு கட்டிவிடுவேன். போயிட்டு சீக்கிரமா. ஆமா. ஒரு விளக்கோ திருவிளக்கு, ஒரு விளக்கோ திருவிளக்கு.